போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. மன்னரிடம் நிறைய பரிசுகள் வாங்கிய தெனாலிராமனின் கையில் ஏராளமாக செல்வம் சேர்ந்தது. பின் ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தான். இச்செய்தி மன்னருக்குத் தெரிய வந்தது. என்னப்பா தெனாலிராமா, வீடு கட்டுகிறாயாமே என்றார் மன்னர். அதற்கு ஆம் என்றான் தெனாலிராமன். இப்போது நீ கட்டும் வீட்டை பிறருக்கு தானமாக கொடுத்துவிடு, பிறகு நீ ஒரு வீடு கட்டிக்கொள் என்றார் மன்னர். அதற்கு சரி மன்னா, அப்படியே செய்கிறேன் என்றான். விரைவில் ஓர் அழகான வீட்டை கட்டி முடித்தான் தெனாலிராமன். அவ்வீட்டின் மேல் ஒரு விளம்பரப் பலகை ஒன்றை மாட்டினான். போதும் என்ற மனம் படைத்தோர் இவ்வீட்டை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் என்று எழுதியிருந்தது அந்த விளம்பரப் பலகையில். மாத காலமாக யாரும் அது பற்றி விசாரிக்க வரவில்லை. தெனாலிராமனிடம் ஒரு மாதத்துக்குப் பின் ஒரு நபர் வந்தார். ஐயா, நான் போதும் என்ற மனம் படைத்தவன். ஆதலால் இவ்வீட்டை எனக்கே கொடுங்கள் என்றான். இது கேட்டு தெனாலிராமன் அந்த நபரைப் பார்த்து கேலிப் புன்னகை புரிந்தான். ஐயா, உனக்குத்தான் போதும் என்ற மனம் இருக்கே, பின் ஏன் இந்த வீட்டை இலவசமாகப் பெற வந்தாய் எனத் திட்டி அனுப்பினான். வந்த நபரோ அவமானத்தால் நடையைக் கட்டினார். இச்செய்தி மன்னருக்குத் தெரிய வந்தது. என்னடா தெனாலிராமா, வந்த நபரையும் ஏமாற்றி அனுப்பிவிட்டாய். பின் அந்த வீட்டை என்னதான் செய்யப் போகிறாய் என்று கேட்டார் மன்னர். கேட்ட தெனாலிராமன், நல்ல நாள் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். தாங்கள் தலைமையில் புதுமனை புகுவிழா நடத்தி குடியேறப் போகிறேன் என்றான். அது கேட்ட மன்னர் கலகலவென சிரித்துவிட்டார்.